என்னுடைய பணிவான வணக்கம். பேசின கேள்வி கேட்டால் நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கேட்குறாங்க. ஏன்னா உண்மையான சொரூபம் தெரிஞ்சுபட போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு திரை போட்டு தான் பேசுவோம். ஆஸ்மா உடலில் வரும் ஒரு நோய், ஆன்மாவிற்கு உடலே ஒரு நோய். 3 மாத வளர்ச்சியான ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இருந்தால் எப்படி இருக்கும் தோற்றம்? அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன், அம்பிகையே உன் அருள் வடிவம் அதில் கண்டேன். நிறைய செய்திகள் பிரபஞ்சத்தில் சொல்லப்படுகின்றன, காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன. எல்லாமே இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு பைசா செலவு கிடையாது. சம்டைம்ஸ் அவங்க போய் வரதுக்கு பஸ் ஃபேர் கூட கொடுத்துருவோம். உலகத்துக்கு எல்லாமே கொடுக்குற காமாட்சி அவன் உன்ட்ட வந்து கேட்டால எனக்கு வந்து காசு மாலை வேணும் அப்படின்னு. ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான வழிபாடு. அடடா என்ன பாக்கியம்! மகாபிரபு கையாலேயே டீ. மனசை அன்பால நிரப்பி வச்சுக்கணும். அடுத்த பாம் எங்க விழணும் தெரியாது. பார்க்குறோம் இல்லையா? உன் உடலுக்கு வைத்தியம் பண்ணனா நீங்க நல்லவங்கன்னு ஒன்று நிச்சயம் கிடையாது. நீங்க டாக்டர் தானே, எனக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்னை விடதா இல்லையா பூபதி? இல்லை. இப்படி ஒரு லாங் சென்டென்ஸ் கொடுக்குற நீங்கள் டாக்டர் தானே, எனக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டார். நான் காமெடி பண்ணுறாரு, எனக்கு என்ன பண்ணுறாரு எதுக்கும் புரியல. இப்படி சார் என் அனுபவம் அந்த பாட்டும்போது எஸ்பிபியோட சான்ஸே இல்லை. நீங்கள் அந்த இது கேட்டிங்களா, அண்ட சராசரங்கள், அது ரொம்ப இல்லை ஒரு காட்சி பார்த்தேன்னு சொன்னீங்க நிலா. அது அது அடுத்த சீடியில் ஒரு பாட்டு. இந்த சீடியில் அந்த காட்சி கிடையாது, வெவ்வேறு காட்சிகள் இருக்கு. இந்த சீடியில் ஒரு காட்சி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த நிலா சொன்னேனே, அது நீங்கள் 6வது 6th சென்ஸுங்கிற இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அது ஒரு சாட்சி. அதுக்கு நிலாவே சாட்சிம்பாலே. இது இந்த பௌர்ணமி நிலா தான் சாட்சி இந்த பாட்டுக்கு. ஒரு முறை சுகிசிவம் என்கிட்ட பேசும்பொழுது என்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும் சுகிசிவத்தோட. ஏன்னா அவர் என்கிட்ட நிறைய வாட்டி பேசுவார். என்னோட நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருக்கார். கற்பமை சிடி கூட அவர் தான் முன்னுரை கொடுத்துருக்கார். அதனால் எங்களுக்கு நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். அவர் கூட வேடிக்கையாக சொல்லுவார், நான் டாக்டர் ஸ்ரீதரனோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன், அவர் எப்போதுமே ஆஸ்மான்னு பேசுகிற ஒரு ஆஸ்மா டாக்டர், நானும் ஆத்மான்னு பேசுகிற ஒரு ஆத்மா பேச்சாளர். ஆஸ்மா உடலில் வரும் ஒரு நோய், ஆன்மாவிற்கு உடலே ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு நல்ல இன்டராக்ஷன்ஸ் இருக்கும் அவரோட. அவர் ஒரு நாளைக்கு என்கிட்ட சொன்னார், டாக்டர் நீங்கள் ரொம்ப அம்பாலை விரும்பி போற்றி வழிபடுறீர்கள், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் பௌர்ணமி நிலவை தனிமையில் பார்த்து ரசிக்க பழகிக்கோங்க. மொட்டை மாடிக்கு போய் அந்த பௌர்ணமி நிலவை நல்லா பார்த்து உள்வாங்கி மனசார ஒரு 10 நிமிஷம் வேண்டிக்கோங்க. உங்கள் வாக்கு வலிமையாகும், வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும், நல்ல நட்பு தேடி வரும், உங்கள் வாக்கு பலிதமாகும், இவ்வளவு நடக்கும். ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் சார். சரின்னு ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்னிலேருந்து ஒரு இன்டரப்ஷன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமியும் நான் மொட்டை மாடியில் போய் பௌர்ணமி நிலவை பார்த்து அதை வந்து அம்பாளுடைய முகமாகவே நினச்சி ஆராதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி தெரியும்னா, பௌர்ணமி நிலவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும். எனக்கு எப்பொழுதுமே அந்த நிலவுக்குள்ளே ஒரு பெண் முகம் இருக்கும், ஒரு தாயுடைய முகம் தெரியும். அவள் வந்து குழந்தைய அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க மாதிரி இப்படி அணைச்சின்னு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு பௌர்ணமி நிலவும் எனக்கு இதே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பௌர்ணமி நிலவு அப்படி இல்லை. அந்த நிலவு பார்க்கும் பொழுது அந்த நிலவு முழுமையாக வெண்மையாக தெரியறது, அதுக்குள்ளே ஒரு கருப்பை தெரியறது, யூட்ரஸ், கர்ப்பப்பை, ஒரு கர்ப்பப்பை தெரியறது. அந்த கர்ப்பப்பையில் ஒரு சிசு தெரியறது, குழந்தை, ஃபீட்டஸ்ன்னு சொல்கிறோமே. இப்போ அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணால் தெரியுது இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபீட்டஸ் தெரியாது. அது வந்து தலை மேலே இருக்குது, இப்படி ஸ்பைன்ஸ் இருக்குது, கீழே கால் இருக்குது. ஒரு 3 மாதம் வளர்ச்சியான ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இருந்தால் எப்படி இருக்கும் தோற்றம், அதே மாதிரி தெரியாது. எனக்கு ஒன்றுமே புரிப்படலை. இது எனக்கு ஹெலுசினேஷனா பைத்தியங்கத்தையும் எனக்கு பிடிச்சிருத்தா சொல்கிறாங்களே, காதில் கேட்குறது ஆடிட்டரி ஹாலுசினேஷன், விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மனச்சிதைவு ஏற்பட்டால் இப்படிலாம் ஏற்படும் சொன்னேன். வந்து கிள்ளி பார்த்துட்டேன், கண்ணை கசக்கி பார்த்துட்டேன், அந்த காட்சி மாறவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. நான் உடனே என்னுடைய செக்ரட்டரி பிரியாவை கூப்பிட்டு, எங்கள் இதில் நிறைய பேர் 7-8 பெண்கள் ஒர்க் பண்ணுறா, எங்களோட ரொம்ப
இப்போ 25 வருஷமாக என் கூடயே தான் இருக்கா எல்லாருமே. அவங்கள கூப்பிட்டு, பிரியா நான் பௌர்ணமி நிலவில் இப்படி பார்க்குறேன், நீ பாரு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி, அப்பா நான் பார்த்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பெண்ணுடைய முகம் மாதிரி ஒன்று தெரியாது, வேறு ஒன்றும் தெரியல அப்படின்னாங்க. ஃபோனை வச்சுட்டேன். அடுத்த நாள் காலத்தால் வேலைக்கு வரேன். அவங்க தாம்பரத்துலேருந்து வரணும், நான் வேலைச்சேரிலேருந்து வரணும். அப்போல்லாம் நான் காரில் வந்தேன், இப்போ தான் ஆட்டோ. அப்போது காரில் வந்தேன், நான் சீக்கிரமே வந்துட்டேன். நான் வந்து அரை மணி நேரம் கழிச்சு அவங்க வராங்க. உள்ளே வந்தோடனே, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ பிரியா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆர் யூ ப்ரெக்னென்ட்னு கேட்டேன். ஆமாம்ப்பா, இப்போ தான் 1 ஹவருக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நினச்சி பாருங்களேன், முதல் நாள் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஒன்றுமே புரியப்படல. அடுத்த நாள் அவள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுறது, நான் அவளை வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க அப்பா அம்மா எல்லோரும் அழைச்சிட்டு அடையாறில் திருவான்மையூரில் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அழைச்சிட்டு போய் ஸ்கேன் பண்ணுறோம். அந்த ஸ்கேனில் 10 வார கர்ப்பம் இருக்கு. அப்படி நான் என்ன பார்த்தேனோ அதே காட்சி அதில் இருக்குது. அந்த டாக்டர் லதா வைத்தீஸ்வரன் அவங்க கூப்பிட்டு, டாக்டர் ஸ்ரீ பாருங்க அப்படின்னு சொன்னால், இதை பார்க்குறேன், அந்த தோற்றம் இருக்குது. அப்போது எனக்கு ஒரு பாட்டு வந்தது. இந்த காட்சி அந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு கொடுத்தது. அம்புலியின் முகத்தில், அம்புலியத்திலே மொழினால, அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன், அம்பிகையே உன் அருள் வடிவம் அதில் கண்டேன், கரும்பு வில் கண்டேன், கருணையின் முழுவடிவாய் முழுநிலவில் முகம் ஒன்று கண்டேன், காதல் பெருகி நிற்கும் அன்னையின் நினைப்பில் கள்ளம் சிறிதுமிழா பிள்ளை முகம் கண்டேன், கருவில் உருவாய் உயிர் வடிவாய் உன்னத தோற்றம் கண்டேன், முதலும் முடிவுமாய் முழுமுதல் பொருளாய் மூண்ட சக்தியாய் தாயே உன்னை கண்டேன், நாயே நான் உன்னை நெஞ்சுருக பாடி நலம் கூடி தேயே நான் என் வாழ்க்கையில் என் தேற்றம் மிக கொண்டேன், மாயே நான் என உணர்த்தி மனம் வருடும் மனோன்மணியே, காதல் மிக கொண்டேன் கற்பகவல்லியே, ஒயிலாக வலம் வரும் மயிலையின் திருவருளே, கைலாசம் செல்லாமல் கடைத்தேற்றும் கற்பகமே அற்புதமேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதி சைந்தவியும் அபிஷேக் ரகராவும் பாடி ரெக்கார்டு வந்திருக்கு. ஆனால் இந்த அனுபவத்தை எகெயின் சுகிசிவம் தானே என்கிட்ட சொன்னார், நிலவை பார்க்க சொல்லி. அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தபோது, சுகி நான் இதே மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே கனெக்டட் டாக்டர், நமக்கு தெரியலை. இது எல்லாமே அம்பாளுடைய ஒரு அருட்துளிகளாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு துளியும் இன்னொரு துளியும் கனெக்ட் ஆகிருக்குங்கிற உணர்வு நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, நம்ம கண்களுக்கு புலப்பட மாட்டேங்கிறது. நிறைய செய்திகள் பிரபஞ்சத்தில் சொல்லப்படுகின்றன, காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன, எல்லாருக்கும் எல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் தான் அதில் புரியுது. ஈவன் சவுண்டு கூட நாய் கேட்குற சவுண்டு நமக்கு கேட்க மாட்டேங்கிறது இல்லையா? ஆனால் இப்போ நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் பௌதீகமான தொடர்பு இல்லாமல் ஒரு ஸ்கைப்லையோ ஃபேஸ் டைம்லையோ இங்கேருந்து அமெரிக்காவில் ஒருத்தரோட பேச முடியாது. ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கேருந்து அப்படி பேச முடியாது. ஒரு கார்ட்லெஸ் ரிமோட்டை வச்சு நம்ம டிவி சேனல் மாற்றுறோம் இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க. அது மாதிரி ஒரு உயிர் இன்னொரு உயிர், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனோட கம்யூனிகேட் பண்ணுறது. நீங்கள் சரியான பக்தி பாதையில் தான் இருக்கீங்க. நீங்கள் மனம் தளரக்கூடாது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இதையே தொடர்ந்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப அற்புதமான விளக்கமாக எனக்கு. அதோட அற்புதம் டாக்டர், நீங்கள் பாடலை வடித்தது மட்டும் இல்லை, கற்பகம்பால் சிலையே வடிச்சிருக்கீங்க. அது ரொம்ப அற்புதம். பாடல் அது வரிகள் தனி, பட் ஒரு சிலையை வடிக்கணுன்ற எண்ணமும் அந்த சிலை உருவான அந்த கதை எப்படி டாக்டர்? நீங்கள் என்னை விடதான் இல்லையா பூபதி? இல்லை, நல்லவர்கள் நல்ல விஷயத்தை கேட்கும்போது, அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு இருக்கார் வள்ளுவர். நல்ல விஷயங்கள் வரும்போது கெட்ட விஷயங்கள் மறையணும்னா அந்த அல்லவை தேய அறம் பெருகும். அதனால கொஞ்சம் அறம் பெருகட்டும். அதுக்கு சொல்லுங்க அம்மா. கற்றாரை காம ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு ஆழ்ந்த பக்தி பாதையில் இருக்கீங்க. நானும் கற்பகம்பாளுடைய இதுதான். அதனால உங்கள் ஃபாதரும் கற்பகம்பாளுடைய இதுதான், பாலமுருகன்றாரு. அந்த பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர்னு சொல்கிறா இல்லையா? அந்த ஒத்த தன்மைகள் இருக்கும்போது அவங்க நெருங்கி வராங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்டு என்னென்னா சிலை ஏத் பாவம் தத் பவதிங்கிறா இல்லையா? நீங்கள் எதே நினச்சிட்டே இருக்கீங்களோ அதுவே ஆயிடுறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த சிலை எப்படின்னா, அப்படி ஒரு ஐடியா எனக்கு கிடையாது. முதல்ல ஜோதி தொலைக்காட்சியில் என்னுடைய பாடல்கள், நிறைய பாடல்களை வீடியோவை பதிவு பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிட்ருக்காங்க. சிலது நானே வடிவாக்கிறேன், சிலது அவங்களே ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப அழகான காட்சி
படிவம் கொடுத்துருக்காங்க என்னுடைய பாடல்கள் பாடல்கள். அண்ட் அவங்களோட பக்தி சேனல் ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப பாப்புலர். பாப்புலர். ஆமா. அதனால் அதில் என்னோடய பாடல்கள் தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஓகே. அப்போ அவங்க டீமில் எல்லாரும் சேர்ந்து பேசி என்னுடைய ஒரு பாடல் அண்ட சராசரங்களுக்கும் அன்னை நீயே அப்படின்னு ஓகே. ஒரு கம்பீரமான குரலில் எஸ்பிபி பாடின ஒரு பாடல். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி கற்பமை சீரியலில் முதல் பாடலாக வந்திருக்கு. ஓகே. அந்த பாடலை அவங்க கேட்டுட்டு ஓகே. இந்த பாட்டை வந்து டாக்டர் ஸ்ரீதரனே கற்பகதாசனே வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி எடுத்தால் நல்லா இருக்குமே ஓகே. அப்படின்னு என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ம். அப்போ சொன்னேன், அபிஷேகம் பண்ணுறதுனா அதுக்கு சரியான ஒரு விக்கிரகம் இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு அபிஷேகம் பண்ணால் அது நல்லா இருக்காது. அதனால் நான் முதல்ல அதுக்கு ஒரு விக்கிரகம் ரெடி பண்ணணும். அப்போ கூட அவர் சொன்னார், இங்கே நிறைய பார்க்குறீங்க இல்லையா இங்கெல்லாம் ஆமா ஆமா. இதே மாதிரி ஒரு விக்கிரகத்துக்கு பண்ணுங்களேன் அப்படின்னார். இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் மெட்டல் விக்கிரகம் இல்லை, கருங்கல் விக்கிரகம் ஆக்சுவலாக கோயில் இருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு உருவம் பண்ணி அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஸ்தபதி மகாபலிபுரத்தில் அவர்கிட்ட சொல்லி இதே மாதிரி 5 அடி உயரத்துக்கு கற்பகாம்பாள் வேணும், கபாலீஸ்வரர் வேணும்னு சொன்னேன். அவர் உடனே இங்கே வந்தார். கோயிலுக்கு அழைச்சின்னு போனேன். கற்பகத்துக்கு முன்னாடி சன்னதியில் உட்காந்து அப்படியே நல்லா உள்வாங்கி ஒரு அழகாக ஒரு படம் வரைஞ்சி அதை என்கிட்ட காமிச்சு இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு 3 மாதம் எடுத்துட்டார். வந்தவாசியிலேருந்து கல் செலக்ட் பண்ணி அதில் ஆண்கள் பெண்கள்னு இருக்காமே, ஆண் விக்கிரகத்துக்கு ஒன்று பெண் அதெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக நான் 3-4 வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்ப்பேன். வெறும் கல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி அந்த மாற்றம் அப்படியே தெரியுது. இந்த மனிதனும் தெய்வமாகலும் அந்த கல்லும் கடவுளாகிற காட்சியை கண்முன்னாடி பார்த்த ஒரு அனுபவம் அது. கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னு சொல்கிறா இல்லையா, அது பிரத்யட்சமாக அந்த பாடு அப்படி பார்த்துருக்கேன் நான். ஓகே. அது ரொம்ப அழகான கற்பகாம்பாள் விக்கிரகமாக அது உருவெடுத்து வந்தது. கிட்டத்தட்ட 500 கிலோ சார். அது எப்படியோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி விருபாச்சீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் அந்த குளத்துக்கரையில் வச்சு அந்த கோயில் குளத்தில் வச்சு நான் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி அது இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. அது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே லிஃப்ட் கிடையாதுங்கிறதுல நான் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி மேலே வந்த மாதிரி படிப்படியாக அம்பாளையும் ஏற்றி இங்கே வந்து இங்கே பிரதட்சணை இங்கே பண்ணியிருக்கோம். அம்பாள் ஈஸ்வரன் எல்லாமே இங்கே பிரதிஷ்டை பண்ணி என்னுடைய ட்ரஸ்டோட வந்து கற்பக சுவாசாலயான்னு பேர் வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இது கற்பகத்துடைய சுவாசாலயா தான். ஒரு ஆலயம்னா கோவில் தானே இதுக்கு, அதாவது மூச்சுக்காக சுவாசத்துக்காக இருக்கிற கோவில்னு அர்த்தம் சுவாசாலயானா. இது கற்பகத்துடைய சுவாசாலையில் கற்பகம் இருக்கிறது இயல்பு தானே. அவளே வந்து உட்காந்துட்டான், அவளே அலங்காரம் பண்ணிக்கிறா. குருக்கள் வரார், மடிசார் புடவை கட்டுறார், பூ வருது, என்ன ஒடியானம் வருது, தங்கச்செயின் வருது, எல்லாமே வந்துருக்கு அவளுக்கு. இது இப்படி நீங்கள் கேட்டீங்களே சில இப்படி தான் வந்திருக்கு. அற்புதம் அற்புதம். இப்போ டாக்டர் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை சரிதம். இப்போ நான் இங்கே வந்து கண்ணதாசன் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். இதுக்கு அப்படின்னா நம்ம முதல்ல சந்திச்சது. ஆமாம், கரெக்ட். நீங்கள் என்ன பார்த்து அதை சொல்லுங்கள், அது எப்படி நீங்கள் பார்த்தோன்றது. இசைக்கவி ரமணன் ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். ரொம்ப அழகான நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் இல்லையா. அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. காலங்களில் அவன் வசந்தம்னு கண்ணதாசன் புகழ் பாடின்னு இருக்கார் இல்லையா. கண்ணதாசன் மனசை ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு கவிஞர். நான் நிறைய பேசும்போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே தான் இருப்பார். ஒரு ஆஸ்மா மீட்டிங் கூட நீங்கள் கூட கேட்டீங்க, இந்த சுவாசாலையை பற்றி. நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம், ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக சிகிச்சை கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு பணமே இல்லை. கணவன் வந்து இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா குடிகாரனாக இருந்துட்டு குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கலாம், 2 குழந்தைகள் இருக்கும், ஆஸ்மா இருக்கும், அவங்க எங்கே போவாங்க? இன்ஹேலரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாமே இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம், ஒரு பைசா செலவு கிடையாது. சம்டைம்ஸ் அவங்க போய் வரதுக்கு பஸ் ஃபேர் கூட கொடுத்துருவோம். அவங்க ரொம்ப டயர்டாக வந்தால் எங்கள் பொண்ணு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி டீ போட்டு கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு உபசாரம் விருந்தோம்பலோட நடக்கிற ஒரு இடம் இது. அதில் அவர் சொல்கிறார், ஏன் கற்பகம்பால் வந்தான்றது இப்போ தெரியுது. இதெல்லாம் இருந்ததுனால தான் வந்திருப்பாரு. ஈஸியாக கற்பகம்பால் வரமாட்டாங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்கிறாங்க சார். ஸோ அவருடைய படைப்புக்கு நம்ம அன்பு செலுத்தினா அவள் தானாக வருவா. அன்பே சிவம் அப்படிங்கிறாலே. அன்பிற் சிறந்த தவம் இல்லை, செய்க தவம் செய்க தவம், அன்புடையோர் இன்புற்று இருப்பது இயல்பு. பாரதியார் சொல்கிறார் சார். அதனால் கண்ணதாசன் வந்து இந்த கருப்பு பணம் நினைக்கிறேன், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவித்த தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமைன்னு ஒரு பாட்டு இல்லையா. அது மாதிரி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் எல்லா விதமான சிகிச்சைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில்
இந்த சுவாசாலையை நாங்கள் நிறுவியிருக்கோம். ஆமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது கற்பகம்னால கற்பக சுவாசாலை. இப்போ சங்கர நேத்ராலயா இருக்கும், ஆமா. கண்ணுக்காக இருக்கு இல்லையா, ஆமா. அதே மாதிரி எனக்கு கற்பக சுவாசாலையா சுவாசத்துக்காக இருக்கிற ஆமா. ஒரு சேவை மையம் ஆமா. அப்படி அற்புதம். அது ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா. அது ரொம்ப ஆமா. அழகாக போயிட்டுருக்கு. போயிட்டு நிறைய இருக்கு. பேர் உதவி ஆமா. பண்ணுறாங்க, நண்பர்களும் உதவி பண்ணுறாங்க. ஆமா. அதனால் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆமா. தினமும் நாங்கள் ஒரு 35 பேஷண்ட் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா. அதில் ஒரு 10 பேருக்கு இலவச ஓ, சிகிச்சை. அற்புதம் டாக்டர். ம். அற்புதம். அதனால் அற்புதம். அற்புதம். எனக்கு என்னென்னா, வரியார்க்கு என்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நேரத்துடைத்துங்கிறார் வள்ளுவர். ஆமா. இருக்கிற ஜம்பத்துக்காக ம். அது பண்ணுறேன் இது பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. கோவிலில் போய் நான் காமாட்சிக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு காசு மாலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பணக்காரங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா. உலகத்துக்கு எல்லாமே கொடுக்குற காமாட்சி. அவளுக்கு அவன் உன்ட்ட வந்து கேட்டால எனக்கு வந்து காசு மாலை வேணும் அப்படின்னு. ஆமா. அதை நீ வந்து ஆமா. ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நிச்சயம். அதுதான் உண்மையான வழிபாடு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. திருமூலர் சொல்றார் இல்லையா, படமாடக் கோயில் பகவர்கொன்று ஈகில் நடமாடக் கோயில் நம்பர்க்கது ஆகா. ஆமா. நடமாடக் கோயில் நம்பர்கொன்று ஈகில் படமாடக் கோயில் பகவர்க்கமே. ஆமா. நீ தெளியும் சிற்பமாக இருக்கிற கோயிலில் போய் சுவாமிக்கு நீ பண்ணா அது மனுஷனை போய் ரீச் பண்ணாது. ரீச் பண்ணாது. ஆனால் மனுஷனுக்கு பண்ணுப்பா, அது டைரெக்டாக கடவுளுக்கு போகணும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம உணரணும் இல்லையா, நிச்சயமா. படித்தா மட்டும் போகாது. இதை ஆமா. அதோடைய பொருள் புரிஞ்சு ஆமா. இதை நம்ம பண்ணணும். எனக்கு ஆமா. பெரிய வருத்தம் சார், ஆ. என்னை சுற்றி நிறைய பணக்காரங்க பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஆமா. அப்படியே கொண்டாடுவாங்க. ஆமா. நீங்கள் ஏபின்னு போட்டீங்களா சார், அமெரிக்கன் போர்டு. என்னை பொறுத்த கூட அது ஏபி அமெரிக்கன் போர்டு இல்லை சார், ஆ. ஆபத் பாந்தவன். ஆமா. நீங்கள் தான் சார் எங்களுடைய எல்லாத்துக்கும் வந்தீங்க, ஆஹா. எல்லாம் பேசுவாங்க. ஓகே. ஆனால் இந்த சுவாசாயாக்கு பணம் கொடுன்னா கையெல்லாம் இழுத்துக்குது சார் இருக்கும். அது முடியாது. நான் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகே. என்னுடைய ஆதங்கம். பிகாஸ் ஆதங்கம். பொருள் இருக்கும், கொடுக்கணும் சார். கொடுக்கணும். ஆமா ஆமா. உண்மை. ஈத்துவக்கும் இன்பம் அறியா தம்முடைமை வைத்திருக்கும் வன்கணவர். கண்டிப்பா. திருக்குறளை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது சார். ஆமா ஆமா ஆமா. ஆமா. மற்றவங்களுக்கு கொடுத்து அதனால் வர சந்தோஷத்தை உணராத கொடியவர்கள் ஆமா. அவருடைய பணத்தை சம்பந்தமே இல்லாத யாருக்கோ இழப்பாங்கன்னு அர்த்தம் அந்த குரலுக்கு. கண்டிப்பா. அது எவ்வளோ உண்மை நம்ம உண்மை பார்த்துட்டு நடக்குது, இருக்கோம், நடக்குது. டெய்லி லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து கூட ஏன் நம்ம பாடம் படிச்சுக்க மாட்டேங்கிறோம் ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. அதுதான் சொல்கிறேன். ஆமா. நான் கண்ணதாசன் ஐயாவுக்கு நன்றி சொன்னது என்னன்னா, நீங்க கண்ணதாசன் நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் என்ன நீங்க சந்திச்சது. நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சார். இசைக்க வரணும்னா அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு இல்லை 2 ப்ரோக்ராம் பண்ணிக்க நினைக்கிறேன். அதில் அவர் கூட 3 பண்ணியிருக்கேன். நான் மூணாவது இன்னும் பார்க்குற வாய்ப்பு எனக்கு என்ன கிடைக்கல. பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறாங்க அவங்களுடைய ஃப்ளோ, அப்புறம் நீங்கள் நிறைய உங்கள் அப்பா சிவாஜி இதெல்லாம் பேசுறீங்க. நான் பயங்கர சிவாஜி ரசிகன். ஏன்னா அன்னை இல்லத்தில் இருக்கிற அனைவரும் லைக் அது என்னுடைய இல்லம் மாதிரி தான். அன்னை இல்லம் அங்கே இருக்க எல்லாரும் சிகிச்சைக்கு எங்கிட்ட தான் வராங்க. அது பிரபுலேருந்து ராம்குமார்லேருந்து துஷ்யந்த்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து குடும்பம் குழந்தைகள் எல்லாரும். நான் எப்போ போனாலும் அன்னை இல்லத்தில் என்னுடைய அவங்க வீட்டு ஒரு மெம்பர் மாதிரி தான் எனக்கு வரவேற்பு இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது ஞாபகம் இருந்தப்போ நான் ஒரு தடவை போன போது மாடிக்கு அழைச்சிட்டு போனார் பிரபு. மாடிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு ஈஸ்டர் இருந்தது. அந்த ஈஸ்டரில் அவர் ரொம்ப கம்பீரமான தோற்றம் இல்லை பிரபு, அந்த குரல் கூட டாக்டர்னு சொல்லி வந்துட்டு எங்கள் அப்பா இந்த ஈஸ்டர் இப்படி தான் சாஞ்சிட்டு இருப்பார் அப்படின்னு பண்ணி காமிச்சிட்டு அவருடைய பழைய நினைவுகளெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழிச்சு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் டீயே மதுரம்னு சொன்னேன். அவர் போய் சார் அவர் டீ போட சொல்லிட்டு யாரும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுது. அந்த டீ அவரே வந்து அந்த வீட்டில் எப்போவுமே அந்த பண்பு அப்படி ஒரு விருந்தம் இருக்கு. அவர் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்தார். நான் சொன்னேன் அடடா என்ன பாக்கியம், மகாபிரபு கையாலேயே டீ அப்படி சொன்னேன். டாக்டர் நான் மக நட்சத்திரம், எனக்கு ஆக்சுவலாக பேர் மகாபிரபு தான், எல்லாரும் பிரபு தான் கூப்பிட்றாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. நான் சொன்ன ஒரு ஃப்ளோவில் வந்து சார் எனக்கு தெரியாது, இதே மாதிரி தான் அடிக்கடி நடக்கும். பிரபு சாரோட ஒரிஜினல் நேம் மகா. அவர் என்கிட்ட சொன்னது இது எனக்கு இன்னமும் தெரியாது, அதனால் வெரிஃபை அவர் என்கிட்ட சொன்ன டயலாக் தான் இது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். எதுக்கு சொல்கிறேன், அதுமாரி அந்த சிவாஜி எனக்கு ரொம்ப அஃபினிட்டி சார். அவருடைய கண்ணும் அவருடைய பார்வையும் அவருடைய வாசனம் உச்சரிப்பு எல்லாமே எனக்கு அப்படி கம்ப்ளீட்டாக நான் அப்படி கேப்சர் பண்ணது. எங்களுக்குலாம் டாக்டர்னா எங்களுக்கு அந்த பாலும் பழமும் தான் ஞாபகம் வரும். அவர் இந்த நவராத்திரியில் அவர் பண்ண டாக்டர், அதனால அதுதான் ஞாபகம் வரும். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்களே, அதனால அது எனக்கு ஞாபகம் இருந்தது. அண்ட் உங்களை நான் பர்சனலாக வந்து பழமுதிர்ச்சோலை வாசலில் நான் தான் உங்களை நிறுத்தினேன். நீங்கள் தானே பூபதி ராஜ், அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். எப்படி பாருங்க, ஆமா இது கூட ஒரு இயற்கை தான். இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய சாய்க்கு நான் எங்கேயோ போயிட்டு இருக்க சந்திச்சிருக்க முடியாது. ஸோ ஒருவேளை இன்னைக்கு இப்படி ஒரு நேர்காணல் நடக்கணும், நம்ம பேசணுன்றதுக்காக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பயணம் டாக்டர் உங்களோடது, அதனால வந்து இது முடிக்க முடியாது. பட் பிஃபோர் ஐ
wrap up this thing. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அதாவது மனச்சுருக்கம், அது வந்து சுவாச சுருக்கம்ன்றீங்க. அப்போ மனமும் ரிலேட் ஆகுதுன்றீங்க ஜென்ரலாக. ஸோ அந்த மனதை நாம எப்படி வச்சுக்கணும்? மனசை அன்பால் நிரப்பி வச்சுக்கணும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம மன இறுக்கத்துக்கு காரணம் முக்காவாசி போது ஒரு தேவையில்லாத கவலைகளும் எக்ஸ்ட்ரீம் சுயநலமும். நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம். ஐயோ ஏன் நமக்கே இப்படி ஆச்சு, நமக்கே இந்த கஷ்டம்னு. நீங்கள் சுற்றி நடக்கிற கஷ்டங்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க அடுத்த வேலை சோறு கிடையாது, எங்கே இருக்குன்னு தெரியாது, அடுத்த பாம் எங்கே விழணும்னு தெரியாது. பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு ஏன் இந்த இட்லிக்கு அவங்க தொட்டு கொடுத்த சாம்பார்லேயே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டோன்னா அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். நம்ம சுயநலம் இல்லாமல் சக மனிதன்கிட்ட அன்பாக இருக்கணும். சக மனிதனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணணும். அப்படி உங்களால் பணத்தால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் நேரத்தால் கொஞ்சம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்லலாம் இல்லையா? அது கூடவா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம மன இறுக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? எக்ஸ்ட்ரீம் சுயநலம். நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம். உலகமே நாம தான் அப்படின்னு நினச்சிருக்கோம். இல்லை, உலகம் நம்ம இல்லை. நம்மளை சுற்றி பெரிய உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் ரொம்ப சின்ன ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பார்ட்டிகள் தான் நம்ம அப்படிங்கிற உணர்வு வந்தாலே மன இறுக்கம் போயிடும் சார். மன இறுக்கம்னாலன்னா மைண்ட் ஓவர் மேட்டர்னு சொல்கிறா இல்லையா? மனசில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அல்சர் வரும், சுவாச கோளாறு வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வருது. நீங்கள் பாருங்களேன், எந்த நோய் தான் எல்லாத்துலேயுமே ஒரு சைக்கோசோமேட்டிக் காம்பனண்ட் இருக்கும். முழுமையான சைக்கோசோமேட்டிக் இல்லாத கூட ஒரு காம்பனண்ட் இருக்கும். நீங்கள் மனசை விட்டு ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ண முடியாது. மனசை பிரித்து உங்கள் உடலுக்கு வைத்தியம் பண்ணனா நீங்கள் நல்லாவங்கன்னு ஒன்று நிச்சயம் கிடையாது. உங்கள் உடலுக்கு கொடுக்குற மாதிரி உங்கள் உள்ளத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஒரு ஆறுதல் கொடுக்கறது, ஒரு நம்பிக்கை கொடுக்கறது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்பிக்கைக்கு வந்து பெரிய மருந்து சார். நம்ம சொல்கிற இனிமையான வார்த்தைகள் என்ன, நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளே ஒரு பெரிய மருந்து. அதுக்கு தலையிலாமல் யாரோ சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். அது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய கட்டுரை கூட சொல்லியிருப்பார். இனிமையான வார்த்தைகள் கூட ஒரு நல்ல மருந்து அப்படின்னு. அது உண்மைதான் சார். நிறைய நோய்கள் நம்ம பார்க்குறோம், பெருசாக பண்ண முடியாதுன்னு தெரியும். இதுக்கு பெரிய தீர்வு கிடையாதுன்னு, அதுக்காக இதுக்கு ஒன்றும் தீர்வே கிடையாது, யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிவ் வித் தட், இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப மனசு தளர்ந்து போயிடும். கவலையே படாதீங்கம்மா, படிப்படியாக சரியாகும். என்ன சொல்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகிறது? முடிவு நம்ம கடவுளா? முடிவு நம்ம கையில் இல்லை. அதனால் எல்லா மருத்துவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள். அவங்கள சக மனிதனை மதிக்கணும். ஒரு நோயாளின்னு பார்க்கக்கூடாது, அதுதான் நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி கண்டிப்பாக. அது கேட்கணும்னு நினச்சேன் டாக்டர். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஓப்பன். அன்றைக்கி கூட பார்த்தேன் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஜென்ரலாகவே ஒரு சிலர், நாட் ஆல் டாக்டர், ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா அந்த வியாதி அவங்க போகிறவங்க கிட்ட அவங்க ஃப்ரீயாக பேசுறது இல்லை, அது என்னன்னு சொல்கிறது இல்லை. இவங்களுக்கு போய் எங்கே மாட்டிக்கிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அது மிஸ்ட்ரி படம் மாதிரி இருக்குது. சிலர் சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஃபைனலாக சம்படி டூ தேர் ஓன் திங். எதுக்கு அந்த இறுக்கம் இருக்கணும்? அது உங்களை மாதிரி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி எல்லாரும் இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்ற ஒரு ஃபீலிங். அப்படிப்பட்ட ஒரு பேராசை எனக்கும் இருக்கு. ஏன் இப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து பேஷண்ட் கேள்வி கேட்டேன்னா நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தால் கூட அதை காமிச்சு சொல்லுவேன், இது இப்படி இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்கும், நான் இது இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், வெளிப்படையாக சொல்லுவேன். நம்மளை பற்றி நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுமாரிலாம் ஒளிவு மறைவு தேவை கிடையாது. நம்மளை பற்றி நமக்கே ஷூராக இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு திரை போட்டுப்போம். ஏன்னா உண்மையான சொரூபம் தெரிஞ்சுபட போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு திரை போட்டு தான் பேசுவோம். அந்த திரை எப்போ இருக்காது அப்படின்னா நம்மளை முழுமையாக அவங்க புரிஞ்சுனா அவங்க தெரியும், இந்த டாக்டர் விஷயம் தெரிஞ்சவர், நம்ம மேலே அக்கறை உள்ளவர், அவர் நமக்கு சரியாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், எல்லாத்துக்கும் மேலே ஒரு தெய்வ நம்பிக்கையோட நமக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுவார். இப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பொழுது மருத்துவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தளர்ச்சியே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க பேட்டரி ரீசார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க, சந்தோஷமாக போகிறோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில். ஃபண்டாஸ்டிக் டாக்டர். ஸோ இப்போ எப்படி நிறைவாக எடுத்துக்கிறேன் டாக்டர், இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க, இப்போ இதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த மன உற்சாகம், இந்த மன தெளிவு எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க. அதாவது இதுக்கு எல்லாமே காரணம் சுயநலம்னு சொன்னீங்க. தன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இப்போ கூட உங்கள் கண்ணதாசன் ஐயா, நம்ம கண்ணதாசன் ஐயா வருது, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.
அது வந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துச்சுன்னா நான் எல்லாரையும் வாழ வைப்பேன்றக்கூடிய அந்த ஒரு தன்மை. அதை நீங்கள் வந்து சொல்லலை, நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நிறுவனமாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளாகட்டும். நான் பேசிட்டு போகிறது ஈஸி டாக்டர், எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அதை இருந்து செஞ்சுக்கிட்டு அது எந்த விதமான சலிப்பும் இல்லை, எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் அழகாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ கூட ஒரு புஸ்தகம், அழகான ஒரு உங்களுடைய மொத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு. ஏப்ரல் என்ன டேட் டாக்டர்? அது ஏப்ரல் 19 ஏப்ரல். ஆமாம், ஞாயிறு மாலை. ஆமாம், பாரதிய வித்யாபவனில் காற்றுக்கென்ன வேலி. அப்படிங்கிற தலைப்பு. அது கூட கண்ணதாசனோட வரி தான். ஸோ மக்கள் அதுக்கு வரணும், அந்த புக்கை பார்க்கணும். அப்புறம் மென்மேலும் இதை நம்ம வில் கண்டினியூ திஸ் டாக்டர். இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தருணத்தில் நாங்கள் இப்போ இருந்து விடைபெறுறோம் டாக்டர். வணக்கம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.